ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலைவெளியில் உங்களை யாவரும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஆனால் அதை முடிக்க மாட்டேன். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் அவர் விரும்புகிறதை அவர் பேசி கொண்டிருக்கிறார். காது உள்ள வேண்டதை கேட்க கடவுள். நேற்று ஒன்று ஆரம்பித்தேன். மாதம் பிறக்கும்போது எப்பவுமே எல்லோரும் நல்லா தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதம் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டுருக்கு, பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இது எப்படி இப்போ முடிய போகுதுன்னு தெரில. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒருவேளை உலகப்போர் மூணாவது உலகப்போராக மாறுமா அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆண்டதான் தெரியும். ஆனால் இந்த டைமில் ஏசப்பா ஒன்று பண்ண சொல்கிறாருங்க. அதை ரொம்ப அழகாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் முன்னாடி எழுதி வச்சுருக்கிறார். அதை அவங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 21:36 வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னா, நீங்கள் லூக்கா 21 ஃபுல்லாக 27ஆம் வசனத்துலேருந்து இல்லை, நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற காரியம்லாம் சூப்பராக தீர்க்க தரிசனமாக அதில் எழுதி வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? ஐயோ இப்படி நடந்துருக்கு, ஐயோ யூஏயில் இருக்கிறவங்கள ஃபோன் பண்ணி சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ண சொல்கிறாரு ஒரு பிலீவரை. என்ன பண்ண சொல்கிறாருன்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவன்களாக எனப்படுவதற்கு. மோஸ்ட் ஆஃப் த டைமு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓகே இதெல்லாம் சும்மா நடந்துருக்குது, காலப்போக்கில் சரியாயிரும். இல்லைங்க, இது எல்லாமே ஒரு வார்னிங் சைன். ஆண்டர் தான் சொன்னார், இதெல்லாம் நடக்கும்ப்பா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே என் டைம் வந்துடுச்சு, அவள் தான் போல, ஏசு வந்துடுவார் போல. இல்லை, தெளிவாக சொல்கிறார், இதெல்லாம் நடக்கும் தான், நடக்கணுன்ட்டு இருக்குது, எல்லாமே நடக்கும். ஆனால் அதெல்லாம் ஜஸ்ட் அ பிகினிங். ஒரு குழந்தை பிறக்க போகிற ஸ்திரீ குழந்தை பிறக்கிற இட் இஸ் அ லேபர் பெயின் தான்ப்பா. இன்னும் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ இந்த மாதிரி டைமில் நீ இதெல்லாம் கண்டு சோர்ந்து போயிடாத. இன்னும் நிறைய இருக்குது. திடீர்னு நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தவங்க வருவாங்க, வானத்துலேருந்து அக்கினி இறக்குற அளவுக்கு அற்புதம் நடத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ ஒன்றை மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிற, அது உண்மையான ஒரு காரியம்தான். ஏதோ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், இந்த இலுமினாட்டிஸ்லாம் இருக்காங்களே, இந்த ஃப்ரீ மேசன்ஸு, இந்த டார்க் சைடு இதெல்லாம், இவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், இயேசுவின் வருகையை ஏன்னா இவங்களுக்கும் தெரியும் ஜீசஸ் வரப்போகிறாருன்றது இவங்களுக்கு தெரியும். இவனுக்கு என்ன பண்ணுறாங்களாம், ஜீசஸுடைய வருகையை சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறாங்களாம். இந்த வாரு, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸு, இப்போ என்னமோ நடக்குது பயங்கர இண்டஸ்ட்ரி உள்ள பயங்கரமாக. ஆனால் இயேசு யாராலையும் அதிகாரத்தில் வரையும். அவர் நினச்சா அவர் டைமில் வருவார். அப்போது இதெல்லாம் இது அவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அது ஒரு நாள் உண்மை. அவர் மத்தியாகாயத்தில் சகல வல்லமையோடு வரப்போகிறார். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி ஒரு நாள் ஒருத்தருக்கு முன்பாக நிற்க போகிறோம். அதனால் நீ என்ன பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான் எனப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணிடுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதில், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. நான் ஃபஸ்ட் எபிசோடில் தான் சொன்னேன், ப்ரேயர் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டைரக்ட் ஆக்சஸ் டு த ஹெவன். It is a direct access to the throne room. When you sit and pray, you are opening something. There is something happening. You are getting connected to the heaven directly. அங்கே யாரோ ஒரு மீடியேட்டர் தேவையில்லை, யாரோ ஒருத்தர் அங்கே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு நமக்குள்ளே வந்தாரோ, பிதாவினிடத்தில் பேசுவதற்கு இயேசு ஆகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற, நமக்கு ரத்தம் சிந்தி விலை கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு ஈவு. ப்ரேயர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப். யூ ஆர் கெட்டிங் கனெக்டட் டு த ஹெவன் இட் செல்ஃப். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி, எப்பயாவது ஜெபம் பண்ணல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. காரில் போகும்போது ஜெபம் பண்ணுங்க, காலைல ஆஃபீஸ் போகும்போது கண்டதெல்லாம் கேட்டு போகிறத விட, காரில் கொஞ்சம் நேரம் சைலண்ட் டைம் இருக்குல்ல, சைலண்ட் டைமில் ஜஸ்ட் ப்ரே அண்ட் கோ. வரும்போது ஜெபம் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் எப்போவுமே ஜெபத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம மற்ற வேலைலாம் பண்ணணும். ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ் வேலையாக போகணும், அங்கே போய் ஜெபம் பண்ணக்கூடாது. பட் ஃப்ரீ டைமில் கிடைக்கிற இடத்துலாம் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, அந்த எப்போ ஆவியில் அனலாக இருங்கன்றது இதுதான். எப்பொழுதும் ஆவியானவருக்குள்ளே அப்படியே கனெக்டடாக இருந்தோம்னு சொன்னால், ஒரு நாள் அவர் வரப்போகிறாரு. அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாக அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். ப்ரேயர் ரிலீசஸ் காட்ஸ் ஹார்ட்.
ஜபத்தில் உட்காருங்க. நிறைய ஆண்டவங்களோடு பேசுவார். கொஞ்ச நாள் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார முடிஞ்சால் உட்காருங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வந்து உட்கார முடிஞ்சால் உட்காருங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜபம் சும்மா அந்த 40 நாள் மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியனாலாம் இருக்காதிங்க. ஆண்டது வந்து ஒரு நாள் வரும்போது நான்வெஜ் 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் எதுவும் பண்ண மாட்டேன், 41வது நாளே போய் உட்காந்து இருப்பான். போயிட்டு எங்கள் ஒயின் ஷாப்பில் உட்காந்துருப்போம், இல்லை பிரியாணி கடையில் உட்காந்துருப்போம். டோன்ட் பி அ ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன், பி அ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன். நான் ரொம்ப வேதனையோடு தான் பேசுகிறேன். 40 நாள் வந்து நாளுக்கு வந்து அது யாருக்காக இருக்கிறோம்? 40 நாள் யாருக்காக இருக்கிறோம்? மற்றவங்கள தான் ஃபாஸ்டிங் இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு என்ன வித்தியாசம்? விரதம் இருக்கிறேன், 40 நாள் நான் சாப்பிட மாட்டேன். 41வது நாள் அப்போ 40 நாளில் என்ன நடந்துருது? உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நடக்குது. அதே அந்த 40 நாள் நான் இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிறீங்க. 40 நாள் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன், இரவும் பகலும் தீர்மானம் எடுத்தால் சூப்பர். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு, ஆராய்ந்து பார்க்குறாருங்க. லெட் அஸ் நாட் என்ன சொல்கிறது, நம்ம வந்து லெட் அஸ் பி எ ப்ராக்டிக்கல் லிவிங் கிறிஸ்டியன். சும்மா அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா ஜெபம் பண்ணி விழுத்துருங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ண பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.